ஏன்டா செருக்குள்ள உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இப்படி ஒரு பதிவை போடுவ? என்னது நீங்கள் கடவுள் முருகரையே போடா அப்படிதான் டீல் பண்ணுவீங்களோ? இப்போ உனக்கு எவ்வளோ ரப்பு இருக்கணும் இப்படி ஒரு பதிவை போடுறதுக்கு? சரியான ஆம்பளை நீ உன் போட்டோவை ப்ரொஃபைலில் வச்சுட்டு பதிவை போட்டுக்கணும்டா. அதை விட்டுட்டு முதலமைச்சர் விஜயோடைய போட்டோவை ப்ரொஃபைலில் வச்சுட்டு பதிவு போடுற நீ ஆம்பளைன? ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற தமிழை வச்சு கருத்தை சேர்ந்த நிர்வாகிகள் யாராக இருந்தாலும் தலைமைக்கு எடுத்துகிட்டு போங்க. இந்த வீடியோவை எனக்கு கொஞ்சம் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். முதலமைச்சர் விஜய் பார்க்கணும். ஏன்னா இப்படிப்பட்ட நபரெல்லாம் விட்டு வைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது பெரிய பிரச்சனை. தமிழை வச்சுக்கலாம் தான் இப்போ தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் போட்டோவை ப்ரொஃபைலில் வச்சுக்கிட்டு இவன் வெவ்வேறு மதங்களுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை உண்டாக்குற மாதிரி பயங்கரமான பிரிவினை தூண்டுற மாதிரி பதிவு போட்டுட்டு இருக்கான். அதாவது டிவிகே கட்சியோட ஆதரவாளர் அப்படிங்கிற பேரில் இதை விடலாமா? யார் கேட்டிங்கன்னா மைக்கேல் அப்படிங்கிற பேரில் ட்விட்டர் ஐடி வச்சிருக்கக்கூடிய இந்த நபர் மேலே உடனே ஆக்ஷன் எடுக்கணும். இதெல்லாம் சும்மா விடக்கூடாது. ஸோ நான் எதை பற்றி இவ்வளோக்குள்ள ஒரு ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்ச்சை தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸலத்தில் மைக்கேல் அப்படிங்கிற பேரில் இருக்கிற ஒரு ஐடி முதலமைச்சர் விஜயோடைய ஃபோட்டோவை ப்ரொஃபைல் ஐடியில் வச்சிருக்கிற இந்த நபர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சர்ச்சையான ஒரு பதிவில் தான் போட்டு வர்றார். இவர் பார்த்தீங்கன்னா நான் டிவிக்கோட ஆதரவாளர் சப்போர்ட்டர் அப்படிங்கிற பேரில் தொடர்ந்து டிவிக்கு ஆதரவான பதிவுகள் வரும். இடையிடையே பார்த்தீங்கன்னா மார்ச் மதங்களை பற்றியும் அப்புறம் மார்ச் கட்சியினரையும் ரொம்ப இழிவாக, அதாவது பெண்களாக இருந்தால் கூட ரொம்ப இழிவாக பதிவு போடக்கூடிய ஒரு நபர். ஸோ இப்படிப்பட்ட நபர் இப்போ உச்சபட்ச எல்லைக்கு, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இந்து கடவுளாக கும்பிடக்கூடிய இந்து மக்கள் அனைவரும் கொண்டாடக்கூடிய முருக கடவுளையே ரொம்ப அவதூறாக ஆபாசமாக ஒரு பதிவை போட்டிருக்கான் இந்த நபர். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சேயன் அப்படிங்கிற சிவகார்த்தியின் படத்தில் முருக கடவுளாக சீமா நடிக்கிறதாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதுக்கு தான் இவன் பார்த்தீங்கன்னா நக்கலாக பதிவு போடான்னு நினச்சிக்கிட்டு முருக கடவுளையே நாங்கள் போட்டால் அப்படி தான் டீல் பண்ணுவோம், கெட்டவதை சொல்லி அப்படி தான் டீல் பண்ணுவோம், இதில் சீமான் முருக கடவுளாக நடித்தா என்னென்ன கெட்டவத்தெல்லாம் வருமோ தெரியாது அப்படின்ட்டு ரொம்ப நக்கலாக பதிவு போட்டிருக்கான். நான் கேட்குறேன், இவனுக்கு எவ்வளோ திமிர் இருக்குன்னு இப்படி ஒரு பதிவு போட்டிருக்கா? தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்து நீ மற்ற மதங்களை இழிவுபடுத்துகிற மாதிரி மத பிரச்சனை உண்டாக்குற மாதிரி இப்படி பதிவு போட்டு உட்காந்துட்டு இருப்ப. இங்கே இருக்க எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்களா? நீ எந்த தைரியத்தில் இப்படி பதிவு போடுற? நீ டிவி கட்சி சப்போர்ட் பண்ணுறதுனால டிவி கட்சிக்காரங்க எல்லாரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, முதலமைச்சர் விஜய் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவார், பின்னாடி டிவி கட்சி இருக்குது, இவங்க தானே ஆளுங்கட்சி அப்படிங்கிற நினப்பில் நீ போட்டிருக்கியா? ஒருபோதும் அப்படின்னு நீ நினைக்கக்கூடாது. ஏன்னா நானுமே டிவி கட்சியோட ஆதரவாளர், தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதை ஒருபோதும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மன்னிக்கவே முடியாது. இதை இந்த இந்து சமுதாயத்தில் உள்ளவங்க முருகக்கடலை கும்பிட்றவங்க தான் அப்படி கிடையாது. மார்ச் சமுதாயத்தில் உள்ள எல்லாருமே இதை வன்மையாக கண்டிக்கிறாங்க. ஏன்னா இது யாருக்குமே பிடிக்காது. யாருமே எந்த ஒரு மதத்தையுமே இழிவாக பேசக்கூடாது. நம்ம நாடே மதசார்பற்ற நாடு, யார் வேணாலும் எந்த மதத்தாலும் பின்பற்றலாம். அப்போது நீ இதில் உட்காந்துக்கிட்டு, அதாவது டிவிக்கு ஆதரவாளர் அப்படிங்கிற பேரில் உட்காந்துட்டு நீ இவ்வளோக்குள்ள ஒரு மதத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி கொச்சை நீ பதிவு போடுறனா, அப்போ உன்னுடைய நோக்கம் என்ன? இப்போ நீ ப்ரொஃபைல் போட்டால விஜயோட போட்டோ வச்சிருக்க, அப்போ ஒட்டுமொத்த எல்லா எதிர்க்கட்சி என்ன நினைப்பாங்க? இப்போ நீ ஓன் போட்டோவை ப்ரொஃபைலில் வச்சுட்டு நீ பதிவு போட்டனா அது உன்னோட சார்ந்து போயிடும். ஆனால் இப்போ நீ முதலமைச்சர் விஜயோட போட்டோவை ப்ரொஃபைலில் வச்சுட்டு டிவிக்கோட ஆதரவு அப்படிங்கிற பேரில் இந்த பதிவை போடும்போது அப்போ மற்ற எல்லாருக்கும் என்ன தோணும்? இப்போ விஜய் கட்சியில் உள்ளவங்களாம் இப்படி தான், தமிழை வச்சு கருத்தில் உள்ள நிர்வாகிகள்லாம் இப்படி தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். இது முதலமைச்சர் விஜய் தான் கெட்ட பேர் ஏற்படுத்தும், டிவி கட்சிக்கு தான் கெட்ட பேர் ஏற்படுத்தும். ஸோ அதனால் இதை அனுமதிக்க கூடாது. உடனே டிவிக்கு தலைமை இதுக்கு ஆக்ஷன் எடுத்தாகணும். இவன் எப்படி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜயோட போட்டோ ப்ரொஃபைலில் வச்சுக்கிட்டு இவன் இந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு பதிவை போடலாம்? இதை அனுமதிக்கவே முடியாது. ஸோ இது முதல் முறை கிடையாது. இவன் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சர்ச்சையான பதிவுகள் தொடர்ந்து போட்டிருக்கான். இந்து மதத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி பதிவுகள் போட்டிருக்கான், இஸ்லாம் சமூகத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி. அதாவது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரி ஒரு பெண்ணை அவன் போஸ்ட் போட்டு ரொம்ப தரக்குறைவாக அதில் பதிவு போட்டிருக்கான். அப்போ இவனை விட்டு வைக்கலாமா? அப்போவே இவன் மேலே கைது நடவடிக்கை எடுத்துருக்கணும். இதெல்லாம் சும்மா விடக்கூடாது. அதாவது உனக்கு ஒரு கட்சியை பிடிக்கல அப்படின்னா அந்த கட்சியை விமர்சனம் பண்ணலாம், அதுக்கு உனக்கு முழு உரிமை இருக்குது, நீ என்ன வேணால் விமர்சனம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த கட்சியோட பெண்கள் தவறாக பேசுகிறான்னா அப்போ இவன் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும்? ஸோ இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது, உடனே இவனுக்கும் தண்டனை கொடுத்தாகணும். ஏன்னா இப்படியே விட்டோன்னு வச்சுக்கலாம், இதை நார்மலைஸ் பண்ணி கடந்து போகணும்னு வச்சுடுங்களேன், நாளைக்கு ஆளாள் கிளம்பிடுவாங்க. ஒரு மதத்தை பற்றி இன்னொரு மதத்துக்காரன் எப்படி அதை இழிவுபடுத்தலாம் கேட்குறேன். எந்த மதத்துக்காக இருந்தாலும் எந்த மதத்தையும் இழிவுபடுத்தக்கூடாதியா? உனக்கு எவன் உரிமையை கொடுத்தான்? உனக்கு எவ்வளோ திமிர் இருக்குன்னு கேட்குறேன். எத்தனை கோடி பேர் முருகட கடவுளாக கும்பிட்டு இருக்காங்க, நீ அசால்ட்டாக வந்துக்கிட்டு இப்படி பதிவு போட்டு நீ ஒன்று நடக்காமே அதை இப்போ என்ன பண்ணிட்டான் கேட்டிங்கன்னா டெலிட் பண்ணிட்டு ஓடிட்டான். இப்போ எல்லாரும் அதுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கண்டனம் தெரிவிச்சோன்னா அவன் ஐடியில் போய் டெலிட் பண்ணிட்டான். நீ போடக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், நீ போட்டு டெலிட் பண்ணால் அவனை விட்டுருவாங்களா கேட்குறேன். ஸோ இவனுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைச்சே ஆகணும். இவனை இப்படி விட்டுன்னு வச்சுருந்தா நாளைக்கு ஆளாள் கிளம்பிடுவாங்க. யாருக்குனே திமுக கட்சியில் நிறைய பேர் இப்படி தான் அலைகிறாங்க. யூடியூப் புலிட்டிஷன்லாம் ஏற்கனவே இந்து மத சாமிகளை பற்றி ரொம்ப கொச்சையாக பேசியிருக்கான். ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா திராவிட கழகம் அப்படிங்கிற பேரில் உட்காந்துக்கிட்டு, அதாவது நாத்திகம் அப்படின்னா என்ன பண்ணணும்? நீ எல்லா கடவுளும் இல்லைங்கிறத நாத்திகம். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா இந்து மத கடவுளை மட்டும் தான் ரொம்ப கிழிவாக கேவலமாக விமர்சனம் பண்ணுவாங்க.
கேட்டால் இந்து மத கடவுள் தான் அது இருக்குது சனாதனம் அப்படி இப்படி என்னத்தையே உள்வாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் ஒரு பகம். நீ எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவன் இவ்வளோக்குள்ள ஒரு கொச்சையா ஒரு கேவலமான ஒரு பதிவை போடணும்னு கேட்குறான். அப்போ இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கணும். ஸோ அதுவும் ஒரு முதலமைச்சர் விஜயோடைய போட்டோ ப்ரொஃபைல் வச்சு இவன் பதிவு போகிறான்னா ஒட்டுமொத்த டிவி கட்சிக்குமே இது வந்து பற்றி கெட்ட பேர் தான் ஏற்படுத்தும். ஸோ அதனால் இவனுடைய ஐடியில் இருக்கக்கூடிய நபர்கள் உடனடியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபாலோ பண்ணுங்கள். இவனுடைய ஐடியை ஃப்ரீஸ் பண்ணணும். இவன் மேலே ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கும். ஒரு விமர்சனம் வைக்கிற சமூக வலைதளங்கள்னா அதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. நீங்கள் வந்து நார்மலாக எல்லாரையும் விமர்சனம் பண்ணலாம். அது வந்து மற்றவங்க மனசை புண்படுத்தாத வகையில் இருக்கணும். ஒட்டுமொத்த இந்து மக்களுடைய மனசையும் புண்படுத்துகிற மாதிரி எவ்வளோக்குள்ள திமிர் தைரியம் தான் இவன் இப்படி பதிவு போடுவான். இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போக முடியும் சொல்லுங்க அப்போ? எனக்கு அதை பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆச்சு. ஸோ இப்போ இவன் இப்படிக்குள்ளே பதிவு போடுறான்னா இதை எதிர்த்து எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் கண்டிக்கணும். இது ரொம்ப ரொம்ப தவறு, ஆபத்தானவன். இந்த மாதிரி ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவன் வேறு ஏதோ திட்டத்தோடு தான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு சப்போர்ட்னு சொல்லிட்டு அலையிறான். இவனை இப்படி விடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் முதலமைச்சர் விஜய் அவர்களே திருச்செந்தூர் கோயிலில் போயிட்டு முருகனை வழிபட்டு வரக்கூடியவர். நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. அவர் வந்து எந்த ஒரு சமுதாயத்தை சார்ந்த எல்லா மதம் ஒன்றுங்கிறதில் எல்லா தெய்வம் ஆலயங்களுக்கும் போயிட்டு வழிபட்டு வரக்கூடியவர். அப்படி தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடவுளையும் ஒன்றா பார்க்குறாரு. எந்த ஒரு மதம் சாதி இல்லாமல் எல்லாரையும் ஒன்றா நினச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் ஒரு நபர்னா அந்த கட்சியோட ஆதரவாளர் என்ன பொறுப்பில் இருக்காலும் தெரியல இன்னும். ஸோ அவனுக்கு வந்து இவ்வளோக்குள்ள ஒரு கீழ்த்தரமான பதிவு போடுறான்னா இது வந்து நல்லது கிடையாது. இவனு மேலே உடனே நடவடிக்கை எடுத்தாகணும். என்ன பொறுத்த வரைக்கும் இவன் உண்மையிலே ஒரு கிறிஸ்டியனானு தெரில. ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு உண்மையான இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவனாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியாக இருந்தாலும் சரி, மற்ற மதங்களை இழிவுபடுத்த நினைக்க மாட்டாங்க. ஏன்னா உண்மையான ஒரு கடவுளை நேசிக்கக்கூடியவங்க அவங்க மதங்கள் தான் வேற வேற இருக்கும். அவங்களுடைய தெய்வ வழிபாட்டு முறைகள் வேற வேற இருக்கும். ஆனால் எல்லா கடவுளும் போதிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அன்பு, அரவணைப்பு, இரக்கம், இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரியான போதனைகள் தான் எல்லா கடவுளுமே கற்பிச்சிருக்கு. அதை படிக்கக்கூடிய புத்தகம் தான் வேற வேற மாதிரி இருக்கலாம். பகவத்கீதை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரான், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைபிள் அப்படின்ட்டு. ஆனால் எல்லா கடவுள் எல்லா மத கடவுள் என்ன போதிக்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் எல்லாரையும் சகோதரத்துவம் அன்போடு எல்லாரையும் பார்க்கணும் தான் எல்லா கடவுளுமே சொல்லுது. அப்படி இருக்கும்போது இந்த நபர் இவ்வளோக்குள்ள கொச்சையான பதிவு போடுறான் தான் இவன் உண்மையான கிறிஸ்தவனாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அதை வந்து எல்லாருமே மனசில் வச்சுடுங்க. இவனை இப்படியே வளர விட்டோம்னா நாளைக்கு அது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக போகும், பெரிய ஒரு சிக்கலாக போகும். இது ஆரம்பத்திலே கிள்ளி எறியணும். இப்படிப்பட்ட நபரை விடக்கூடாது. ஸோ இதை ஏன் நான் இவ்வளோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கோவத்தில் பேச இது வந்து சாதாரணமாக விடக்கூடாதுங்க. இது நார்மலைஸ் பண்ணவே கூடாது. அதாவது நல்லா பாருங்கள், இவன் தொடர்ந்து இப்படி சர்ச்சையான பதிவில் தான் போட்டுருக்கான். எனக்கு என்னமோ இவன் டபுள் கேம் ஆடுறானோ அப்படின்னு தோணுது. எனக்கு கேட்டிங்கன்னா விஜயோட போட்டோ ப்ரொஃபைலில் வச்சுக்கிட்டு டிவிக்கோட ஆதரவாளர்ங்கிற பேரில் இவ்வளோக்குள்ள இவனுக்கு ஃபாலோவர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். இவன் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மதம் சார்ந்த ஒரு கடவுளை இவ்வளோ கொச்சையாக பேசுகிறான்னா இது கண்டிப்பாக இதுக்கு எதிர்வினைகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சே தான் பதிவு போடுறான். இதுக்கு முன்னாடி மாற்று கட்சியில் உள்ள பெண்களை இழிவாக பேசி பதிவு போட்டான். இப்போ அப்போ எதுவுமே நடவடிக்கை எடுக்காதனால இப்போ அடுத்த ஸ்டெப் போகிறான். இதை விடலாமா? இது எந்த அளவுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும்? அதாவது இவன் நல்லா பாருங்கள், விஜயோடைய போட்டோ ப்ரொஃபைலில் வச்சு இவன் பதிவு போடுறான்னா அப்போ எல்லாரும் மாற்று கட்சியில் உள்ளவங்க எல்லாரும் என்னமா நினைப்பாங்க? டிவி கட்சிக்காரனே இப்படி தான் இருப்பான். யாருக்குனவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவி கட்சியில் உள்ளவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா தற்கூரிகள், அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவதூறில் பரப்பாங்க, ஆபாசங்களை பரப்புவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேர் தான் இருக்குது. எல்லாரும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவமரியாதையாக டிவி கட்சியில் உள்ள நபர்கள்னால இப்படி தான் இருப்பாங்க, ஆன்லைனில் ஃபுல்லாக இவங்க இப்படி தான் இருப்பாங்க, அபியூஸ் பண்ணுவாங்க, இப்படி தான் பதிவில் போடுவாங்க அப்படின்ட்டு ஒரு வன்மத்தை கக்கிட்டே இருக்கானுங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் எல்லாரும் அப்படி கிடையாது. நல்லா இந்த மாதிரி 1-2 நபர்கள் இப்படி வந்து இப்போ தரக்குறைவான இந்த மாதிரி கொச்சையான பதிவில் போட போய் தான் ஒட்டுமொத்த டிவி கட்சிக்காரங்களுக்கும் சப்போர்ட்டர்ஸும் கெட்ட பேர் வருது. என்ன விச்சுவல் வாரியர்ஸ் அவ்வளோ பேருன்னு இப்படியே வந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ என்ன மாதிரி எத்தனையோ அதாவது தமிழை வச்சுக்கிறதுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நபர்கள் இதை கண்டித்து பதிவு போட்டுட்டே இருக்காங்க உடனே. ஆனால் அதெல்லாம் நிறைய பேருக்கு போய் சேராது. அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஒட்டுமொத்த டிவி கட்சிக்காரன் இப்படி தான், விச்சுவல் வாரியர்ஸ்னாலும் இப்படி தான், ஆன்லைனில் அபியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தவறான கருத்து கொண்டு போய் சேர்க்கறது. இது முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் தமிழை வச்சுக்கிறது கெட்ட பேர் ஏற்படுத்துறது தான் இந்த நபர் வேலை பார்க்குறான். எனக்கு தெரிஞ்சு உடனடியாக இவங்க மேல் நடவடிக்கை எடுத்து முதலமைச்சர் விஜயோட போட்டோ ப்ரொஃபைல் அவங்க வைக்கக்கூடாது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தவறானது. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு நம்ம வன்மையாக கண்டிச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த அளவுக்கு டிவிகே கட்சியுடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முதலமைச்சர் விஜயோட போட்டோ ப்ரொஃபைலில் வச்சுக்கிட்டு முருக கடவுளை இவ்வளோக்குள்ளே இழிவாக பேசக்கூடிய இந்த நபரின் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளுன்ட்டு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்ததுக்கிட்ட அரசியல் நிகழ்வை பார்த்து நம்முடைய வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்கள். பாய்.